வணக்கம். இது ஏடிவி நியூஸ். நான் உங்கள் முத்துக்குமார். தமிழக அரசியலில் வரலாற்றில் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் பாடம் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் அடுத்த அரை நூற்றாண்டு கால அரசியலை தீர்மானிக்கப் போகும் ஒரு மகா யுத்தம். ஒருபுறம் ஆட்சியை தக்க வைத்து துடிக்கும் ஆளுங்கட்சியின் வியூகங்கள், மறுபுறம் இழந்த கோட்டையை மீட்டெடுக்க துடிக்கும் பிரதான எதிர்க்கட்சியின் கூட்டணி கணக்குகள், இவர்களுக்கு நடுவே மாற்றம் என்ற ஒற்றை சொல்லோடு களமிறங்க இருக்கும் புதிய சக்திகள். இன்று தமிழகத்தின் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு பகுதியிலும் ஜாதி கணக்குகள், கூட்டணி குழப்பங்கள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் என அனைத்தும் ஒரு சேர கலந்திருக்கின்றன. சென்னையின் அதிகார மையங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி சொல்ல போகும் செய்தி என்ன? தென் மண்டலங்களின் நாடி துடிப்பு இம்முறை யாருக்கு ஆதரவாக இருக்கிறது? இன்று நமது முதல் விவாத மேடையில் இவை அனைத்தையும் அலசப் போகிறோம். தலைப்பாக தமிழகம் 2026 கோட்டை யாருக்கு, தொகுதிகளின் கணக்கு. இன்று நம்மோடு இந்த நேரடி விவாதத்தில் இணைந்திருக்கிறார்கள். தலைநகரிலிருந்து சென்னை நமது செய்தி வாசிப்பாளர் திருமதி கல்பனா. வணக்கம் சார். அதோடு தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சியிலிருந்து அரசியல் ஆய்வாளர் திருமதி ரேவதி. வணக்கம் சார். மற்றும் தென் தமிழகத்தின் நிலவரங்களை உடனுக்குடன் வழங்குவது நமது தலைமை நிருபர் திரு அலெக்சாண்டர். முதலில் கல்பனாவிடம் செல்வோம். கல்பனா, கோட்டைக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொகுப்பு பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சென்னையில் எந்த அளவில் இருக்கிறது? குறிப்பாக எடப்பாடியார் தரப்பு என்ன நினைக்கிறது? நிச்சயமாக சார், சென்னையில் இப்பொழுது அரசியல் காய்ச்சல் உச்சத்தில் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அடிக்கடி நடக்கிறது. பாஜக தரப்பில் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழு 35 இடங்கள் வரை வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்போ நாங்கள் 170 தொகுதிகள் நின்றால்தான் தனிப்பெரும் கட்சியாக வர முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. கல்பனா, நீங்கள் சொன்னது போல 170 தொகுதி என்பது ஒரு பெரிய இலக்கு. ஆனால் டெல்லி மேலிடம் பிஜேபியிற்கு ஒரு கிங் மேக்கர் அந்தஸ்தை எதிர்பார்க்கிறது. குறிப்பா தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது அண்ணாமலையின் தாக்கம் அதிமுகவின் கணக்குகளை மாற்றுமா? முத்துக்குமார் சார், நீங்கள் மிக முக்கியமான இடத்தை தொட்டிருக்கிறீர்கள். பாஜக இந்த முறை வெறும் கூட்டணி கட்சியாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் பாமக கேட்கும் வட மாவட்ட தொகுதிகளையும் பாஜக கேட்கும் நகர்ப்புற தொகுதிகளையும் கொடுத்துவிட்டால் அதிமுகவின் சொந்த பலம் குறையும் என்று எடப்பாடி தரப்பு அஞ்சுகிறது. சரி, அப்படியே இந்த பக்கம் நம்ம திருச்சி மண்டலத்துக்கு போவோம். கல்பனா, சிறப்பாக சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் தமிழகத்தினுடைய இதய துடிப்பு என சொல்லப்படும் திருச்சியின் பக்கம் ரேவதி, உங்ககிட்ட தான். திருச்சி எப்போதுமே தமிழக அரசியலின் திருப்புமுனை மையம். இங்கே அமைச்சர்கள் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் என திமுகவின் இருபெரும் தூண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஆட்சிக்கு எதிரான அலை திருச்சியில் வேலை செய்கிறதா? குறிப்பாக அந்த மண்டலத்தின் சமூக கணக்குகளும் புதிய வரவுகளும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது முந்தைய ஆட்சியை பற்றி தான் இப்ப மக்கள் பேசிட்டு இருக்காங்க. தற்போதைய ஆட்சி முறையை பற்றி மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்கு. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், நேரு ஆகட்டும், அவங்க அலை இங்க திருச்சியில வீசினாலும் இப்ப நம்மளோட முன்னாடி இந்த தொகுதி அம்மாவோட தொகுதி. அதனால யாரு எப்ப நாங்க தான் இங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு பேசினாலும், அம்மா வந்தாங்க, எடப்பாடியார் வந்தாங்க, இங்க இருந்தாங்க, இப்ப திரும்பி இது பண்றாங்க, இந்த தொகுதியில இது பண்றாங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா திருச்சி அவங்களுக்கு தான் சொந்தம் ஆகும். நிர்வாக அதிருப்தி எப்படி இருக்குதுங்க? நிர்வாக அதிருப்தின்னு சொல்ல போனா ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ அமைச்சர்கள் பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அது கவுன்சிலர் பக்கம் அது திரும்பி இருக்கிறார். கவுன்சிலருடைய அந்த வேலை வாய்ப்பு
வேலைகள் வந்து மக்கள் பக்கம் ஈர்த்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா அது? இல்ல இல்ல. இது கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. செஞ்சிருக்காங்க. ஆனா, முன்னாடி இருந்தவங்க தான் முதன்மையானவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து சரியில்லைன்ற கருத்து வந்து இங்க பெரும்பான்மையா நிலவுது. தமிழக வெற்றி கழகத்தினை பத்தி அங்க என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருக்குது? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து அவங்க வந்தப்போ இங்க திரண்ட மக்கள் கூட்டமே ஒரு சாட்சி. அவங்க வந்து சரியான முறையில சரியான இடத்துல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அங்க வந்து அதாவது இருமுனை போட்டியா இருக்குமா அல்லது மும்முனை போட்டியா இருக்குமா இல்ல 4 முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது? இங்க வந்து கண்டிப்பா இருமுனை போட்டியா தான் இருக்கும். இருமுனை போட்டினா யார் யாருக்கும் இருக்கும் இங்க? ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ள இருக்குமா அல்லது டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்குமா? ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சார். ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் திருச்சி இருக்கும். பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு டைம் இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு உரியதா மாத்துனாலும் இது வந்து அம்மாவோட தொகுதி. கண்டிப்பா அவங்கதான் முன்னிலையில வருவாங்க. இந்த டைம் கண்டிப்பா அவங்கதான் முன்னிலையில வருவாங்க. சரி, இப்போ இப்ப அங்க வந்து 2 பெரும் புள்ளிகள் இருக்கிறாங்க டிஎம்கேல. அன்பில் பொய்யாமொழி, அப்புறம் அமைச்சர் நேரு இருக்காங்க. இவங்க இவங்க வந்து எப்பவுமே அங்க ஒரு சவாலா இருப்பாங்க இல்லையா? அது இந்த முறை வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்குமா இல்ல அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுமா இது? இல்ல இவங்க 2 பேரும் இருந்தாலுமே அதிமுகவுக்கு தான் இந்த டைம் சாதகமான சூழ்நிலை வரும். ஓகே, இது நன்றி. மக்களுடைய கருத்து தான். மக்களுடைய கருத்து தான். சரி, மிக சரியா சொன்னீங்க. இப்போது தென் தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லப்படுகிற தூத்துக்குடிக்கு நம்ம பேசுவோம். அலெக்சாண்டர் அங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அலெக்சாண்டர், தென் மண்டலத்தில் ஜாதிய வாக்குகள் எப்போதும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இந்த முறை ஓபிஎஸ் டிடிவி கூட்டணி அதிமுகவின் தென்மண்டல கோட்டையை சிதறடிக்குமா? வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவு களமிறங்கணும்னு சொன்னால் டிடிவி தினகரன் அடுத்து கூட்டணியில் இருக்கும். டிடிவி தினகரன் அடுத்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் இவங்க ஏடிஎம்கே பொறுத்தளவு தேவர் சமுதாய வாக்குகளை இவங்க 2 பேரும் நம்பி தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்ப்போம்னு சொன்னால் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெர்லைட்டு, அடுத்து மீனவர்கள் பிரச்சனை, இதை எல்லாமே வந்து பிஜேபி கையில் எடுத்து பக்காவாக பிளான் பண்ணி வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்தளவு இதுதான், வேற ஒன்றும் மற்றபடி நாடார் சமுதாய வாக்குகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும். அது ஒரு சில பிளவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு அதில். சரி, இப்ப ஏற்கனவே கடந்த தேர்தலில் கனிமொழி வந்து அங்க ஒரு அபாரமான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. இந்த முறை அவங்களுடைய வியூகம் அங்க வந்து எடுபடுமா சார்? இந்த தடவை கொஞ்சம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா நிறைய மக்களுடைய என்ன சொல்றது, நிறைய காரியங்கள்ல அவங்க எதுவுமே தலையிடாம கொஞ்சம் பின்னடைவுல இருக்கிறதுனால திமுகவுக்கு கொஞ்சம் சறுக்குகள் இருக்கும். இப்ப கடந்த தேர்தலில் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீட் தேர்வு ரத்து செய்வோம், அதே போல டாஸ்மார்க்கை வந்து ஒழிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்த விஷயம், இது எல்லாமே வச்சுதான் அவங்க கடந்த முறையே வந்து ஒரு தேர்தல் வியூகம் அமைச்சு அங்க வந்து ஒரு கணிசமான ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா? அது இந்த முறை வந்து அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுக்கு வாய்ப்புன்னா சார் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்க வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செய்வேன், அடுத்தபடியாக சொன்ன வாக்குறுதி வந்து டாஸ்மார்க்கில் டோட்டலாக அங்கே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு
நடைமுறை இல்லாத காரணத்தினால மக்களுடைய கொந்தளிப்பு பயங்கரமாக இருக்குது. அதனால் இவங்க இதுக்கு சாத்தியமே கிடையாது. இந்த தடவை எம்பிக்கு கொஞ்சம் அடி சறுக்கும் என்பது அப்படி சார். பொதுமக்களின் கருத்தாக இருக்குது. இப்போ அங்க வந்து அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, இப்போ தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இருக்குது? டிவிக்கு என்னுடைய ஏதாவது தாக்கம் இருக்குதா அங்க? டிவிக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒன்று நம்மளுடைய சர்வே கணக்கெடுப்பு ஒரு சில இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களில் நம்ம விசாரித்தோம். பத்திரிகைகள் நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக டிவிகேக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா கிடைக்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அடுத்து ஆல்ரெடி தென்காசி. டிடிவிக்கு சாரி இவருக்கு தாவேக்காக்கு வாய்ப்புகள் அதிகமாக அங்கே இருக்கு. அதிகமாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அங்க அதிகமா நிறைய ஓட்டுகள் வந்து அங்கே பெரிய. தூத்துக்குடியிலே கூட இந்த அனிதா ஆக்னல்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிச்சு இடையில. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டு பார்த்துருப்போம் நம்ம எல்லாமே லைவ்ல கூட. அவங்க கூட எந்த கட்சியிலையுமே இணையாம அவங்க வந்து ஆல்ரெடி இவங்களோட இணைஞ்சுதான் இன்னைக்கு வரை பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனையை வந்து ஒரு 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 கட்சி தாக்கத்துக்கு ஒரு பிரச்சனை தான் காரணமா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கடைசி வரை ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லி அனிதா ஆக்கலன்னு சொல்லி முன்னாள் மாவட்ட செயலாளரோட தங்க அவங்க தான் பொறுப்பு கேட்டு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஆனா இன்று வரை அவங்க ஒன்று சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தாவேக்காக்கு மட்டுமே. இப்போ நம்முடைய துணை முதல்வர் இருக்காங்க இல்லையா, துணை முதல்வருடைய ஒரு இளைஞர் கூட்டணி, அதே மாதிரி அங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு எப்பவுமே ஒரு செல்வாக்கு கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். ஆனா கடந்த தேர்தல்ல அவங்களுடைய அந்த வாக்குகளை வந்து அவங்க பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோம். டாஸ்மார்க் வந்து நாங்க முழுசா ஒழிப்போம் அப்படின்னு நாங்க சொல்லல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீட் தேர்வை வந்து நாங்க அதுக்கு இன்னும் அந்த அடுத்த ஆட்சி வரும்போதுதான் அதை வந்து அதுக்கான ஒரு சரியான சொல்யூஷனை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பரவாயில்ல பேச்சுவார்த்தைகள் வந்து அடிபடுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நீட் தேர்வை வந்து ரத்து பண்ண முடியுமா, டாஸ்மார்க் வந்து ஒழிச்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து நல்ல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். வருமானங்கிறது இப்போ மொத்தத்துல டாஸ்மார்க் வச்சுதான் தமிழகத்துக்கு வருமானமே. வருமானம் டாஸ்மார்க் மூடிட்டா வருமானம் டோட்டலா க்ளோஸ் ஆயிரும். நீங்க இந்த ஒரு காரணத்தினால வாக்குறுதிகள் அள்ளி வீசுறாங்களே தவிர செயல்பாடு இல்லாததுனால கண்டிப்பா அதுக்கு சாத்தியமாகாது. ஆனா விஜய் கூட்டணி விஜயோட கூட்டங்கள் அவங்களோட இது என்ன சொல்றாங்கன்னா, வந்தா டாஸ்மார்க் தான் முதல்ல நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம், அதை கை வைப்போம்னு சொல்றாங்க. ஆனா திமுகவை பொறுத்தளவு டாஸ்மார்க்கை அடுத்து நம்ம நீட் தேர்வை ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுங்கிறது கொண்டு போக முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. இறுதியா கல்பனா மற்றும் ரேவதிட்ட சில கேள்விகள். இன்றைய அரசியலை தீர்மானிப்பது ஐடி விங் என்று சொல்லப்படுகிற சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய அந்த மீம்ஸ் யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய மீம்ஸ்களை ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க வந்து போட்டு ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. கடந்த காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து ரொம்ப தாக்கி ஒரு விதமான ஒரு காரியங்களை தான், அநாகரிகமான காரியங்கள்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய நல்ல காரியங்களை வந்து அதை மீம்ஸா எடுத்து போட்டு இல்லைன்னா ரீல்ஸ் அதை வந்து காமிச்சு அதை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல என்ன மாதிரியான இது இருக்குது? இளைஞர் மத்தியில என்ன மாதிரி இருக்குது? பெண்கள் மத்தியில என்ன மாதிரி இருக்குது? இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது கண்டிப்பா, நிச்சயமா சார். இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்களை வச்சுதான் அவங்க எல்லாம் பார்வையை உருவாக்குறாங்க சார். சோ அது கண்டிப்பா இளைஞர்களால கண்டிப்பா முடியும். ரேவதி, நீங்க சொல்லுங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன இருக்கு சொல்லுங்க. சார், அதாவது சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இப்ப நம்ம இளைஞர்களும் சரி, மக்களும் சரி, நம்மளும் சரி, அதை தான் சித்தரிச்சுதான் நம்ம மீசா நம்ம தான் உருவாக்குறோம்.
அப்ப நடக்கிற ஒண்ணுதானே நம்ம சித்தரிக்கிறோம். அது உண்மைதானுங்களே அப்போ. அது உண்மையான கண்டிப்பா. தாக்கத்தை தான் வெளிப்படுத்துது. சரி, நம்மளுடைய இந்த விவாதம் வந்து இது நம்மளுடைய அனைவருக்குமே வந்து ஒரு முதல் மேடை இது. முதல் விவாத மேடை இது. தொடர்ந்து இது போல ஒரு ஆரோக்கியமான சில விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு மக்களுக்கு வந்து அதை கொண்டு செல்லணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேலைப்பாடா இருக்கணும். எல்லாருமே அத என்னை முதற்கொண்டு இந்த மேடையில வந்து முதன்மையாக நாம வந்திருக்கோம், இணைஞ்சிருக்கிறோம். வந்த அனைவருக்குமே மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மிக சரியாக சொல்ல போனால் இந்த ஏடிவி நியூஸினுடைய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆரோக்கியமான முறையில வந்து நம்ம கொண்டு செல்லணும். அதுக்காக நம்ம இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருமே அதுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்ட்டு நம்புறேன். இத்துடன் நம்மளுடைய நேரலையை வந்து நம்ம முடித்துக் கொள்வோம். இது வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னும் அலசி ஆராய வேண்டி இருக்குது. சமூகத்தை பத்தி, அரசியலை பத்தி, சாதாரண மக்களுக்கு வந்து கொண்டு செல்லக்கூடியதுதான் நம்மளுடைய ஏடிவியினுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். நம்மோடு இணைந்த கல்பனா மற்றும் ரேவதி, அலெக்சாண்டர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது உங்கள் ஏடிவி நியூஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு. தேங்க்யூ சார்.